4 நாள் செந்தில் பாலாஜி தொடர்புடைய அவருடைய நண்பர்களுடைய வீடுகள்லையும் சரி, அலுவலகங்கள்லையும் சரி, டாஸ்மாகோட தலைமை ஆஃபீஸ்லேயும் சரி வந்து உங்களுக்கு ரெய்டு போயிருக்குது அப்படின்னா, மற்ற நேரத்துலையும் ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த ரெய்டு வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக நடத்தப்படுகிறது அப்படி இப்படின்லாம் கதை விடுவார் இல்லையா? இந்த முறை ஏன் அதை பற்றி எந்த ஒரு சின்ன விமர்சனத்தை கூட பண்ணலை? அப்படி இப்படின்லாம் கதை விடுவார் இல்லையா? சீண்டி பார்த்தா தாங்க மாட்டீங்க. இன்னைக்கு இருக்கிற பிரைம் மீடியா எல்லாருமே வந்து அவங்க வந்து 2 இடத்துல சம்பளம் வாங்குறாங்க. இதை நான் ஓப்பனாக சொல்கிறேன். 2 இடத்துல சம்பளம் வாங்குறாங்க. ஒன்று அவங்க வேலை பார்க்குற கம்பெனியில் வாங்கிக்கிறாங்க, இன்னொன்று வந்து பெண் நிறுவனத்தில் வந்து அவங்க வாங்கிக்கிறாங்க. இதை நான் ஓப்பனாக சொல்கிறேன். அந்த அங்காடியில் காமராஜர் நாளங்காடின்னு இருந்துச்சு, அதை வந்து தற்போது கலைஞர் நாளங்காடின்னு மாற்றிருக்காங்க. இவங்க இன்னும் கலைஞர் கக்கூசுன்னு மட்டும் தாங்க பேர் வைக்கல. பாசிச மனநலம். கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து தமிழ்நாட்டு ஆளவே இல்லையா? இல்லை திமுக சார், நாங்கள் செய்த சாதனைகளில் 1% சாதனைகளை கூட கருணாநிதி அவர்கள் செய்யல. அந்த 1% சாதனை செய்யாமலே மக்கள் ஓட்டு போடுவாங்களா? கோயம்பேடு பேருந்து நிலையத்துக்கு உங்க கட்சியோட தலைவர் முன்னாள் ஜெயலலிதா அவர்கள் பேர். இப்ப இந்த 4 வருஷத்துல திமுக கீழ்த்தவை என்ன? சோறு போட்டதெல்லாம் சொல்லல. இந்த குழந்தைகளுக்கு இந்த 1000 ரூபாய், குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுத்தது, இந்த இலவச பஸ் கொடுத்தது, இந்த திட்டங்கள்லாம் உங்களை நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அதிமுக என்ன பாதிக்கப்பட்டிருக்கோம்? சக்ஸான திட்டங்கள், அதனால தான் நீங்களே சொல்றீங்க. நீங்களும் 8 வழிச்சாலையை கொண்டு வந்தீங்க, அது வந்து எதிர்ப்பு வந்தது, அதனால தானே பின்வாங்கப்பட்டது. நல்ல கொஸ்டின் எடுத்து கொடுத்தீங்க. அந்த 8 வழிச்சாலைக்கு என்ன போட்டாங்க இவங்க பேரை மாத்தி அதே ஸ்கீமை செய்யறதுக்கு போய் இவங்க ஒப்புதல் கொடுத்துட்டு வந்தாங்க சார். அதனாலதான் சொல்றோம் இது விஷம். திமுக விஷம், தமிழ்நாட்டின் விஷம்ன்றது ஏன் சொல்றோம்? இன்ன வரைக்கும் சிங்கிள் எலெக்ஷனை கூட தனியா நின்று ஜெயிச்சதில்லை சார். விடுதலை சிறுத்தைகள்ன்ற ஒரு கட்சி இருக்கு, அதுக்கு தலித் மக்களோட வாக்குல இருக்கும். இப்படி ஒட்டுமொத்த மக்களோட மனசாட்சியே திமுக அணி இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. சொல்றேன் சரி வருது. ஓகே, கண்டினியூ. வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுக ஐடி விங் நிர்வாகி திருமதி சுகந்தி அவர்கள். அவர்களோடு பல்வேறு விஷயங்கள் குறித்து உரையாட இருக்கிறோம். வாருங்கள். வணக்கம் மேடம். வணக்கம். தமிழக அரசியலில் வந்து நீங்கள் ரொம்ப காலமாக பத்திரிகையாளராக பயணம் செய்கிறீர்கள். அதே போல் தற்பொழுது அரசியலிலும் பயணம் செய்கிறீர்கள். தமிழ்நாட்டில் இப்பொழுது களம் எப்படி இருக்குது? யாருக்கு சாதகமாக இருக்குது? இந்த திமுகவின் ஆட்சியை மக்கள் எப்படி பார்க்கிறார்கள்? களம் வந்து நான் அதிமுகவில் இருக்கிறேன்னால வந்து அதிமுகவுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்கள் அதிமுகவில் இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் அடுத்த கொஸ்டின் கேட்பீங்க. இல்லை, உண்மை நிலைமை வந்து திமுக மீது எப்பயுமே திமுக ஆட்சிக்கு வந்தாலே அவங்க ஒரு 3 வருஷம் முடிச்சிட்டாங்கனாலே அவங்க மேலே அதிதீவிரமான ஒரு வெறுப்பு மக்களுக்கு வந்துடும். இப்போ இதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி 2006-11 இருந்தாங்க பார்த்தீங்களா? அப்போ இருக்கும்போது இவங்க மேலே இருந்த மிகப்பெரிய புகார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்குற இடங்களெல்லாம் வளைச்சி போட்டாங்க, நிலத்தை ஆட்டையை போட்டது தான் திமுக மேலே ஒரு மிகப்பெரிய வெறுப்புணர்வு வந்தது. 2வது, சினிமாவில் இவங்க குடும்பம் மட்டும்தான் படங்களை வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை அப்போ ஏற்படுத்தியிருந்தாங்க. இந்த 2 விஷயந்தான் அவங்களை. அப்புறம் அன்றைக்கி 2006-11 திருமண பக்கமெல்லாம் கரண்ட்டு கட்டு, 7 மணி நேரம் 8 மணி நேரம் கட்டுன்னு சொன்னாங்க. அதையே வந்து கலைஞர் தமிழ் படுத்தினார், மின்வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு தான் அவர் லாய்க்கு. நீங்கள் வந்து சாதாரண பிரச்சனையை கூட இப்படி தமிழ் படுத்தினா மக்கள் சாந்தமாயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறது அவரோட டெக்னிக் அது. அப்படி இந்த மின்வெட்டு, இந்த நிலத்தை ஆட்டையை போட்டது, இதுதான் வந்து மிகப்பெரிய இஷ்யூவாக இருந்தது. அதனால தான் அவங்க வீட்டுக்கு போய் எத்தனை வருஷம் உட்காந்துருந்தாங்க? 10 வருஷம் வீட்டில் உட்காந்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்தில் ஸ்டாலினோட திமுக எப்படி இருக்குது அப்படின்னா, கட்சியே அவரோட கட்டுப்பாட்டில் இல்லை. கட்சிக்குள்ள ஏகப்பட்ட குளறுபடிகள், யார் பேச்சையும் கேட்கறது கிடையாது. அப்படிங்கிறது பார்ப்பதற்கு வந்து திராவிடர் மாடல் ஆட்சி, இந்தியாவிலேயே நாங்கள் தான் எல்லா மாநிலத்துக்கும் முன்னோடி, அதே போல சிறந்த ஆட்சியை நாங்கள் தருகிறோம்னு சொல்றாங்க. ஆனால் அந்த சலசலப்பு வெளியில தெரியலையே. இப்போ அதிமுகவிலையோ இல்லை மற்ற கட்சிகளையோ, கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு ஒருத்தர் போறாரு, அதே போல கட்சியில் வந்து இன்னொரு தலைவரை வந்து விமர்சனம் செய்வது, இதெல்லாம் இருக்கும். ஆனால் திமுகவில் அப்படி நம்ம பார்க்கவே முடியல. ஆனால் நீங்கள் சலசலப்பு இருக்குதுன்னு சொல்கிறீங்க, என்ன காரணம் சார்? அதாவது இன்றைக்கி இருக்கிற ஊடகங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, எல்லாத்தோட கேமராவும் அதிமுகவை நோக்கியே தான் இருக்குது. அதிமுகவில் சின்னதாக ஒரு ப்ராப்ளம் வந்தால் கூட, ப்ராப்ளம்னு இல்லை, சின்னதாக ஒருத்தரை பார்த்து ஏய் அப்படின்னு பேசிட்டா கூட, அதிமுகவில் அவரை பார்த்து ஏ என்று விழித்து விட்டார், உடனே கூப்பிடு, எல்லாத்தையும் 7 மணிக்கு மேலே கோட்டு போட்டு உட்கார வை,
உடனே விவாதங்காரம் நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இன்னைக்கு இருக்குது. திமுகவுக்குள்ளே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சவுக்கு மீடியா மட்டும்தான் அதை பேசிச்சுன்னு நினைக்கிறேன். அவர் 10 ரூபா பாலாஜியோட தலைமை அலுவலகத்தில் டாஸ்மாக் ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு வந்து ரெய்டு 4 நாள் தொடர்ந்து நடந்தது. தொடர்ந்து 4 நாள் ரெய்டு நடந்திருக்கு. எந்த மீடியாவில் நீங்கள்லாம் செய்தி பத்திரிகைகள் வாசிக்கிறீங்க இல்லையா, எல்லாத்துலேயுமே அது ஒரு பெட்டி செய்தியாகத்தான் போயிருக்கே ஒழிய மெயின் இஷ்யூவாக அது எங்கேயுமே பேசப்படலாம். 4 நாள் செந்தில் பாலாஜி தொடர்புடைய அவருடைய நண்பர்களுடைய வீடுகள்லையும் சரி, அலுவலகங்கள்லையும் சரி, டாஸ்மாகோட தலைமை ஆஃபீஸ்லேயும் சரி வந்து உங்களுக்கு ரெய்டு போயிருக்குது அப்படின்னா, மற்ற நேரத்துலையும் ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த ரெய்டு வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக நடத்தப்படுகிறது அப்படி இப்படின்லாம் கதை விடுவார் இல்லையா. இந்த முறை ஏன் அதை பற்றி எந்த ஒரு சின்ன விமர்சனத்தை கூட பண்ணலை? இதை மீடியாவுக்கு பயம் இல்லை, நாங்கள் அதான் மடியில் கனம் இல்லை வழியில் பயம் இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து கனம் இருக்கவங்க தான் அதை பற்றி வந்து பயப்பட வேண்டும், அறிக்கை விட வேண்டும், இல்லை வீடியோ போட வேண்டும். திமுகவுக்கு வந்து அதை பற்றி கவலை இல்லை, ஏன் அதை குறித்து பேச வேண்டும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பிடிஆர் ஏன் பதவி இறக்கம் செய்யப்பட்டார்? நிதி அமைச்சராக இருந்து ஒன்றுமே இல்லாத ஐடி துறைக்கு ஏன் மாற்றப்பட்டார்? அது அவருடைய கட்சி பிரச்சனை. இது கட்சி பிரச்சனை இல்லை. அந்த ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே ஃபஸ்ட்டு நிதி அறிக்கையை அவர் சமர்ப்பித்த போது அப்போது வெளியான ஒரு ஆடியோ ஒன்று, உலக புகழ் பெற்ற ஆடியோ ஒன்று வந்தது. என்னது அப்படின்னா, அவருடைய பேரப்பிள்ளைகள் 30,000 கோடி ரூபாயை எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னீங்கன்னா, டாஸ்மாகில் கலெக்ட் ஆகிற பணம் அது கஜானாவுக்கு வந்து சேருவதில்லை அப்படிங்கிறத அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவரை நிதி அமைச்சர்லேருந்து ஐடி மினிஸ்டராக தூக்கி போட்டாங்க. அப்போ அதுதான் முக்கிய காரணமா? அதுதான் மிக முக்கிய காரணங்கிறது நினைத்திருந்தால், நான் ஸ்டாலின் அவர்களின் இடத்தில் இருந்திருந்து அவர் சொல்லும் விஷயம் உண்மையாக இருந்தால் அவரோட கட்சி விட்டே நீக்கியிருப்பேன். நீங்கள் கட்சிக்கு எதிராக பேசுகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இவங்க தான் வந்து என்னது ஃபேக்ட் ஃபைண்டிங் டீம்னு ஒன்று போட்டாங்க தெரியுமா? ஃபேக்ட் செக்குக்கு. அந்த ஃபேக்ட் செக் யூனிட் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, பிடிஆரோட ஆடியோவை நான் தான் ரிலீஸ் பண்ணேன்னு அண்ணாமலையே ஒரு இடத்துல சொல்லுவார் சரிங்களா. அப்படி ஓப்பனாக சொன்னதுக்கப்புறம் கூட அந்த ஆடியோவில் பிடிஆர் பேசியிருக்கிறது, அந்த ஆடியோ ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆயிடுச்சு. அது உண்மையாக பொய்யான்னு இன்ன வரைக்கும் என் மக்கள்கிட்ட நீங்கள் வந்து நிரூபித்து சொல்லவே இல்லை. மற்ற ஆடியோவெல்லாம் உடனே நீங்கள் அந்த ஃபேக்ட் செக் யூனிட்டை வச்சு நீங்கள் உடனே இது உண்மை, இது பொய், இது உண்மை, இது பொய்ன்னு சொல்லிட்டு உடனே ட்விட்டரில் போடுறீங்களா இல்லையா? திமுக ஐடிவிங் ட்விட்டரில் உட்காந்து இந்த மாதிரி வேலையை தானே பார்த்துட்ருக்கீங்க. பிடிஆரோட ஆடியோ, அவர் பேசிய அந்த விஷயங்கள், 30,000 கோடி ரூபாயை கருணாநிதியின் பேரப்பிள்ளைகள் அவர்கள் வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்கன்னு சொன்ன செய்தி உண்மையா பொய்யான்னு இன்ன வரைக்கும் ஏன் ஸ்டாலின் அரசாங்கம் குழுவே அமைக்கப்பட்டது? அதான் சரி, நீங்க ஃபேக்ட் செக்கிங் அதுக்கு தானே போட்டீங்க, ஏன் இன்னும் ஃபேக்டா அது பொய்யா அப்படின்னு ஏன் இன்ன வரைக்கும் நிரூபணம் பண்ணி நீங்க தமிழக அரசுக்கு, தமிழக மக்களுக்கு அதை நிரூபித்து சொல்ல வேண்டிய கட்டாயமும் தேவையும் பொறுப்பும் ஸ்டாலினுக்கும் ஸ்டாலின் அமைச்சர்களுக்கும் இருக்கா இல்லையா? அது ஏஐ வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்றாங்க சார். அது நீங்க சும்மா நீங்க சில பேர் ஏஐ பண்ணின வீடியோ சேர்ந்தவர்கள் சொல்றாங்க. சமூக வலைதளங்கள்ல அந்த அந்த ஆடியோ என்பது சமூக வலைதளங்கள்ல தான் பரவுது. அப்படி இருக்கும் பொழுது சமூக வலைதளங்கள்லே வந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, அது வந்து செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட ஆடியோ. சார், நீங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல தான் அந்த ஆடியோ வந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் அந்த ஆடியோ, இது பிடிஆரோட ஒரிஜினல் வாய்ஸ் இல்லை, நாங்கள் செக் பண்ணிட்டோம் சொல்லுங்கள். அதுக்கு தானே ஒருத்தருக்கு 3 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்து மாதம் அரசாங்கத்துக்கு காசை அந்த ஃபேக்ட் செக்கிங் யூனிட்டுக்கு கொடுத்து 3 லட்ச ரூபா ஒருத்தருக்கு அந்த நிர்வாக இயக்குனருக்கு சம்பளம் கொடுக்குறீங்கல்ல. அப்போ அதை நீங்கள் இன்ன வரைக்கும் தெரிவிச்சிருக்கணும். அப்படி இந்த திமுகவோட ஆட்சியில் எல்லாமே வந்து தவறாக நடக்கின்றது அப்படின்னா அது வந்து ஸ்டாலின் அவர்கள் ஒரு முதல்வராக திறமையின்மை இருக்குது அவர்கிட்ட. அவர் திறமையான ஒரு ஆள் கிடையாது, அவருக்கு நிர்வாக திறமை இல்லை அப்படிங்கிறதுனால தான் அதிமுக அவரை பொம்மை முதல்வர் என்று குறிப்பிடுகிறது. அப்போது நீங்கள் ஆட்சியையும் அவருக்கு சரியாக நடத்த தரல, கட்சியையும் சரியாக நடத்த தரல. ஆனால் ஒட்டுமொத்த மீடியாவும் ஏடிஎம்கேவே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால திமுகவில் என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது அப்படிங்கிறது தெரியல. உள்ளாட்சி தேர்தல் நடந்தது இல்லையா, உள்ளாட்சி நகராட்சி தேர்தல்கள் நடந்தது. அந்த தேர்தல் அப்போ காங்கிரஸோட ஆட்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த சேர்மன் பதவியை நீங்கள் கொடுக்கணும், விசிகேவுக்கு துணை சேர்மன் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்கணும் அப்படின்லாம் சொன்னப்போ ஒரு பிரச்சனை வந்தப்போ எத்தனை ஊரில் சேர்மன்ஸ் வந்து திமுக காரங்க சொன்னது, நான் செலவழித்து இந்த பதவிக்கு வந்திருக்கேன், அவர் சொல்கிறத நாங்கள் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னமும் அந்த பதவியில் இருக்காங்க. அந்த சேர்மன்களை தூக்கி போடுறதுக்கான சக்தியே அவர்கிட்ட இல்லையே.
அப்புறம் எப்படி நீங்கள் வந்து இவர் ஒரு நிர்வாக திறமையுள்ள ஆள், நிர்வாக திறமையுள்ள முதல்வர்னு எதை வச்சு சொல்லுவீங்க? அப்போது அவங்க கட்சி உண்மையிலுமே ரொம்ப எப்படி ரொம்ப கலகலத்து போயிருக்குது. பட் அது மீடியா வந்து இங்கே எல்லாருமே என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற ப்ரைம் மீடியா எல்லாருமே வந்து அவங்க வந்து 2 இடத்துல சம்பளம் வாங்குறாங்க. இதை நான் ஓப்பனாக சொல்கிறேன். 2 இடத்துல சம்பளம் வாங்குறாங்க. ஒன்று அவங்க வேலை பார்க்குற கம்பெனியில் வாங்கிக்கிறாங்க, இன்னொன்று வந்து பெண் நிறுவனத்தில் வந்து அவங்க வாங்கிக்கிறாங்க. அதனால தான் திமுகவில் நடக்கின்ற உள்ளடி வேலைகள் எதையுமே அது பெருசாக வரதில்லை. இதே மாதிரி மணல் கொள்ளை கனிம வள கொள்ளையில் 10,000 கோடி ரூபாய் வரைக்கும் கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு தனியார் புலனாய்வு பத்திரிகை ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி செய்தி வெளியிட்டது. அது ஒரு மிகப்பெரிய செய்தியாக மாறியது. இன்றைக்கும் இது தொடர்பான வழக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் நம்மளுடைய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் போய் மத்திய அமைச்சர்களை பார்த்துட்டு வந்தார். அது எந்த செய்தித்தாள்லையாவது வந்ததா? இன்னைக்கு ஊடக நேர்மை அப்படிங்கிறது இப்படி தான் இருக்குது. துரைமுருகன் மத்திய அமைச்சர்களை போய் பார்த்துட்டு வந்தார். அவர் பார்த்துட்டு வெளியேறப்ப எதுக்காக போய் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டப்ப அவர் நேர்மையை ஏதாச்சும் ஒரு பதில் சொன்னாரா? அப்போ நீங்கள் கனிம வள கொள்ளை பெரிய அளவில் நடக்குது. அப்போ இந்த பிஜேபி அரசு என்ன பண்ணுது? திமுகவுக்கு ஃபேவராக செயல்படுது. நீ என்ன கொல்ல வேணாலும் அடிச்சுக்கோ, உன்னை தேவைப்படுறப்ப நான் பிடிச்சிப்பேன் அப்படிங்குது. இப்போ கூட வந்து செந்தில் பாலாஜியோட டாஸ்மாக் துறையில் ஏன் வந்து இந்த 4 நாள் ரெய்டு நடக்குது? இந்தியாவில் எல்லா இடத்துலையும் நடக்குது. எதிர்கட்சிகள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ பாஜக வந்து பழி வாங்குறது, அவர்களை அங்கே வளர்க்கணும். சொல்லுங்க சார், டெல்லியில் ஆம் ஆத்மி முதல்வரை விட்டு சொல்லுங்க வந்து பழி வாங்கறதுக்காக நடத்துகிறாங்க. இதே பிரச்சனை தான் டெல்லியில் வந்தது. இதே சாராய கொள்ளை தான் டெல்லியில் நடந்தது இல்லையா? ஆம் ஆத்மி கட்சியில் நடந்தது. அந்த அமைச்சரை கொண்டு போய் உள்ளே வச்சாங்க. ஆட்சியே இன்னைக்கு மாறி போனது. இன்னைக்கு அங்கே பிஜேபி ஆட்சிக்கு வந்திருக்கு டெல்லியில். அதே போல் தமிழ்நாட்டில் நடக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்களா? கொண்டு போய் அதாவது என்னென்னா, இந்த மோடி அரசு சும்மா திமுகவை பாரு எனக்கு நீ சாதகமாக இந்தந்த இடங்களில் நடக்கலைன்னா இப்படி நான் ரெய்டு விடுவேன் அப்படிங்கிற மாதிரி அச்சுறுத்தாமல் உண்மையிலுமே ஆமாம் டாஸ்மாக் துறையில் பல 100 கோடிகளுக்கு அதில் வந்து ஊழல் நடந்திருக்கு. பல 100 கோடிகளுக்கு அதில் ஊழல் நடந்திருக்குது. அதாவது நீங்கள் சர்வசாதாரணமாக ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்னா இன்றைக்கி வந்து இருக்கின்ற ஒரு 5000க்கு மேற்பட்ட கடைகளில் ஒரு நாளைக்கு 1 கோடி பாட்டில் விற்குது அப்படின்னா, ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா 1,18 லட்சம் பேர் வந்து குடிக்க அடிமையாயிருக்காங்க. தினம் இவர்கள் குடிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு நாளைக்கு சராசரியாக 1 கோடி பாட்டில் விற்குது சார். 1 கோடி பாட்டில் இன்று 10 ரூபாய் எவ்வளோ ஆச்சு? அப்போது வருஷம் 365 நாள் என்ன ஆச்சு உங்க இதில்? தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் இது அப்படியே டபுளா ட்ரிபிளா அப்படியே மல்டிப்ளை ஆகிட்டுருக்கும். அப்போ இந்த காசெல்லாம் எங்கே போகுது அப்படிங்கிற கேள்வி, அதற்கான பதில் எல்லாமே வந்து மோடி அரசாங்கத்துக்கு தெரியும். அப்போது இவ்வளோ பணம் போகுதுன்னு தெரிஞ்சு, இவ்வளோ கொள்ளை நடக்குதுன்னு தெரிஞ்சும் ஏன் மத்திய அரசு வந்து அதை வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்குது? சும்மா இப்படி நாம்கேவாஸ் எதுக்கு இந்த ஈடியை நடத்திட்டு ரெய்டு நடத்திட்டு நீங்கள் சும்மா உட்காந்துருக்கீங்க? அப்போ உங்கள் 2 பேத்துக்குள்ளேயுமே ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு தான் அர்த்தம். மோடிக்கும் ஸ்டாலினுக்கும் இடையிலேயே ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது தானே அர்த்தம். அப்போது இந்த மாதிரி திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இருக்கின்ற கள்ள கூட்டணி பற்றி இன்னைக்கு மீடியா பேசுறது இல்லை. திமுகங்கிற ஒரு கட்சி உள்ள கலகலத்து போயிருக்குது, அது யாரும் பேசுறது கிடையாது. இது ஒரு நிர்வாக திறனற்ற அரசாங்கம். எங்கே திரும்பினாலும் கஞ்சா கிடைக்குது, எங்கே திரும்பினாலும் போதைப் பொருட்கள் ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. பெண்கள் மீதான வன்முறை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. ஸ்கூல் பிள்ளைக்கு நீங்கள் பாதுகாப்பு இல்லை சார். இந்த ஒரு 3 மாதத்தில் 120 கேஸுக்கு மேலே ரெஜிஸ்டர் ஆகிருக்குது பெண் குழந்தைகள் பாதிக்கப்பட்ட வழக்குகள் போக்சோ சட்டத்தின் கீழ். இதெல்லாம் நம்ம பேசுகிறதே கிடையாது. இவ்வளோ ஒரு கேவலமான ஆட்சி. கருணாநிதியோட ஆட்சியில் வந்து ஊழல் அதிகமாக இருக்கும், வன்முறை அதிகமாக இருக்கும். ஆனால் ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் வந்துட்டுருக்கு. அதை பத்திரிகைகள் ஊடகங்கள் இன்றைக்கி நேர்மையாக விமர்சனம் பண்ணுறது இல்லை. உண்மையில் இந்த ஊடகங்கள் நேர்மையாக இவற்றை விமர்சனம் பண்ணினால் ஸ்டாலின் என்னைக்கோ வீட்டுக்கு போயிருப்பார். அதனால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் அதிமுக மக்களிடத்தில் எடுத்து சொல்ல ஆரம்பித்து விட்டோம். அது இன்னும் போக போக ரொம்ப இன்டென்சிவாக சொல்ல ஆரம்பித்தா மிக நிச்சயமாக அடுத்து 2026 அதிமுக தான் ஆட்சியில் உட்காரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை, எந்த சந்தேகமும் உங்களுக்கெல்லாம் வேண்டாம். சரிங்க மேம். சமீபத்தில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் இப்படி குறிப்பிடுகிறார். நாங்கள் வந்து திமுகவை வீழ்த்த திமுகவின் எதிர்ப்பு வாக்குகளை வந்து சிதற விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை குறிப்பிட்டார். திமுகவுக்கு எதிரான வாக்குகள்னால் அதில் சீமான் வராரு, விஜய் வராரு, அதே போல் பாமக வருது,
அதே போல் பாஜக வருது. இந்த அத்தனை கட்சிகளுடனும் அதிமுக கூட்டணி வைக்க போகிறதான்னு ஒரு கேள்வி எழுது. சார், அதாவது திமுகவோட ஓட்டுகளை சிதற விட மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உடனே வந்து எல்லா மீடியாவும் கேட்குற ஒரே கேள்வி, உடனே நீங்கள் பாஜகவோட கூட்டணி வச்சுருவீங்களா, அவங்களோட கூட்டணி வச்சுருவீங்களா, இவங்களோட கூட்டணி வச்சுருவீங்களான்னு. இப்போ நேற்று அவர் எங்களோட பேசும்போதும் சொன்ன செய்தி என்ன அப்படின்னா, இந்த கூட்டணி அப்படிங்கிறது தலைமையோட பிரச்சனை, அது தலைமை பார்த்துக்கொள்ளும், நீங்கள் தொண்டர்கள் வந்து களத்தில் எப்பயும் போல் வேலை செய்யுங்க அப்படிங்கிறது தான். அதனால் இது வந்து இப்படி சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காகவே அது பாஜகவோட தான் கூட்டணி இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா அதிமுக அதே பொதுச் செயலாளர் சொன்ன மாதிரி நாங்கள் யார் கூடனும் கூட்டணி சேரணும்னு உட்காந்துட்டு தவம் கிடக்கல, சரிங்களா? அப்போது அதிமுகவோடு சேர்ந்திருந்தால் தங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க திமுக திருப்பி ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்றதுலையும், இந்த மக்கள் விரோத அரசை திமுகங்கிறது உண்மையிலுமே இது ஒரு பேச்சுக்காக சொல்லாமல் உண்மையிலுமே இது எல்லா இடங்கள்லையுமே ஒரு மக்கள் விரோத அரசு தான். தமிழக மக்களுக்கு ஒரு விஷம்தான் இந்த திமுக, தமிழக மக்களின் விஷம் அப்படின்னே இதை நீங்கள் சொல்லலாம். திமுகங்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டின் விஷம், தமிழக மக்கள் நலனின் விஷம் அது. அப்போ இந்த விஷத்தை நீங்கள் வந்து வேரோடி மண்ணோடும் நீங்கள் அகற்றணும் அப்படின்னீங்கன்னா, தமிழ்நாடுங்கிற ஒரு நாடு சுபிட்சமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா, அது அதிமுக தான் இன்றைக்கி உங்களுக்கு ஆப்ஷன். தமிழகத்தின் மிகப்பெரிய இயக்கமாக அதிமுக தான் இருக்குது. அப்போ இந்த அதிமுகவோடு சேர்ந்து இருந்தால் நமக்கு இது நல்லது அப்படின்னு நினைக்கிறவங்களும், இந்த தமிழ்நாட்டின் விஷமாக இருக்கின்ற திமுகவை அகற்ற வேண்டுங்கிற கொள்கை உடையவர்களும் அதிமுகவோடு தான் கண்டிப்பாக வந்து சேருவாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால் அதிமுக போகும் அப்படிங்கிறத விட அதிமுகவோடு மற்றவர்கள் வந்து இணைவார்கள். ஸோ எந்த கட்சி வந்தாலும் வந்து அதிமுகவில் வந்து இணைத்துக்கொள்ளும் மனநிலையில் தான் வந்து உங்கள் பொதுச் செயலாளர் இருக்காரா? இல்லை, அது வந்து ஏன்னா இது வந்து ஒரு கூட்டணி அப்படிங்கிற விஷயத்த வந்து பொதுச் செயலாளர் மட்டும் யோசிக்கக்கூடிய அல்லது இது பண்ணுறது இல்லை. ஏன்னா அவர் வந்து பேசிக்காகவே ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸெல்லாம் நம்புறவர். இல்லை, இதுக்கு சொல்லிடுறேன், இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸை நம்புறவர். ஸோ அது வந்து மிக நிச்சயமாக அது தலைமை மற்றவர்களோடு எல்லாரும் மற்ற தலைவர்களோடு சேர்ந்து எடுக்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு முடிவாக இருக்கும். அதனால் நாங்கள் தலைமையை நம்புகிறோம். தலைமை ஒரு சரியான முடிவு எடுக்கணும், ஒவ்வொரு தொண்டர்களுமே மிக உறுதியாக வலுவாக நம்புகிறோம். அப்படிங்கும்போது மீடியாவும் அதை நம்பணும் அப்படின்னு நான் ஒரு ரிக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன். நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். எடப்பாடி பழனிசாமி திமுக எதிர்ப்பு வாக்குகளை சிதறவிட மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி வந்து ஒரு விஷயம் நடந்தாலும் எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. திரு சீமான் அவர்களும் உங்கள் கூட்டணிக்கு வந்தால் ஏற்றுக்கொள்வீர்களா? இல்லை சீமான் அந்த மனநிலை இப்போ அரசியல் சூழலில் அந்த மனநிலை இருக்காரு? ஏன்னா தொடர்ந்து தனியாக நின்று இருக்காரு. அதாவது அவர் வந்து இது வரைக்குமே என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் தனியாக தான் நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஆனால் அவர் தனியாக நிற்பது அப்படிங்கிறது தேர்தல் அரசியலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி அவர்கிட்ட 8% ஓட்டு இருக்குது அப்படின்னா, அவர் அதிமுக மாதிரியான ஒரு பெரிய இயக்கத்தோடு இணைந்தார் அப்படின்னா அது அவருக்குமே நல்லது. அவருக்குன்னா சீமான் என்கின்ற தனிப்பட்ட தலைமை ஒருங்கிணைப்பாளர்கள் நாம் தமிழர் என்கின்ற கட்சிக்கு அது நல்லது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த கட்சியில் ஒரு 13 வருஷமாக 14 வருஷமாக வந்து தொண்டர்கள் அவருடைய தம்பிகள் தொடர்ந்து தங்களுடைய சொந்த கை காசுகளை போட்டு வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க மென்டலி டயர்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா அதிமுகவோடு இணைந்து இந்த தேர்தல் சந்திக்கிறது அப்படிங்கிறது அவருக்கு பலனளிக்கும், நாம் தமிழருக்கு பலனளிக்கும். அவர் பேசுகின்ற தமிழ் தேசியத்துக்கும் அது பலனளிக்கும். உண்மையிலேயுமே சீமான் அவர்கள் வந்து தமிழ்நாடும் தமிழர் நலனும் தமிழர் உரிமைகளும், திரும்ப சொல்கிறேன், தமிழ்நாடும் தமிழர் நலனும் தமிழர் உரிமைகளும் பறிக்கப்படக்கூடாது, பாதுகாக்கப்படணும் அப்படின்னா இங்கே திமுகங்கிற ஒரு விஷம் இருக்கக்கூடாது. அப்போ இந்த விஷத்தை இந்த விஷத்தை முறிக்கிற ஒரு மாற்றம் இருந்தால் நாம் தமிழர் இருக்கணும் அப்படின்னு நினச்சதுன்னா அது அதிமுகவோடு சேர்றது தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே அது நல்லது அப்படிங்கிறத சீமான் அண்ணனுக்கு நான் ஒரு ரிக்வஸ்ட்டாக இதில் சொல்லிக்கிறேன் சவுக்கு மீடியா வழியாக. ஸோ அடுத்த கேள்வி என்னென்னா, தொடர்ந்து திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே புதிதாக ஒரு கட்டடம் திறந்தாலும், இல்லை பேருந்து நிலையம் திறந்தாலும், அல்லது வந்து ஒரு தொழிற்சாலை திறந்தாலும், இல்லை ஒரு மருத்துவமனை திறந்தாலும், கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை இல்லை பேருந்து நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அந்த மாதிரி பெயர்கள் வந்து மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். சமீபத்தில் வந்து திருத்தணியில் வந்து ஒரு காய்கறி அங்காடி, நாளங்காடி, அந்த அங்காடியில் காமராஜர் நாளங்காடின்னு இருந்துச்சு. அதை வந்து தற்போது கலைஞர் நாளங்காடின்னு மாற்றிருக்காங்க. இது குறித்து பல்வேறு எதிர்ப்புகள் வந்த மன்னம் இருந்தன.
அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். அதே போல் செந்தமிழ் சீமான் அவர்களும் வந்து எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். அந்த வகையில் வந்து நாங்கள் வந்து அதை வந்து கலைஞர் நாளங்கடியாக மாற்ற மாட்டோம், காமராஜர் நாளங்கடியாக என்று தொடரும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. திமுக அரசின் இந்த பெயர் மாற்றம், இந்த யுக்தியை வந்து எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா சில பேர் வந்து இது வந்து ஒரு பப்ளிசிட்டி, நாங்கள் தான் திமுக ஆட்சியில் தான் எல்லாமே நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு தங்களை காட்டிக்கொள்வார்கள். இன்னொரு விஷயம் வந்து எங்கே பார்த்தாலும் கலைஞர் பேர் இருந்தால் அது வந்து ஒரு அந்த ஓவராக வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணால் திரும்ப உங்கள் யூடியூப்பில் நீங்கள் ஒரு காணொலியை பார்க்கும்போது திரும்ப திரும்ப ஒரே ஆடு வந்தால் உங்களுக்கு எரிச்சல் ஊட்டும்ல. ஸோ அந்த மாதிரி அந்த விளம்பர யுக்தி வந்து மக்களுக்கு எரிச்சல் ஊட்டுமா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து தமிழ்நாட்டில் ஒரு பொதுமக்கள்கிட்ட வந்து ஒரு சேனல் வந்து கேட்டது. கேட்டபோது அப்போ ஒரு அம்மா சொன்னாங்க, அதுதான் யதார்த்தமான பதில். என்னன்னா, இவங்க இன்னும் கலைஞர் கக்கூசுன்னு மட்டும் தாங்க பேர் வைக்கல. இப்படி தான் அந்த அம்மா சொன்னாங்க. கலைஞர் கக்கூசுன்னு மட்டும்தான் வைக்கல, மற்ற எல்லாத்துக்குமே கலைஞர் கலைஞர் கலைஞர்னு தான் பேர் வச்சுருக்காங்க அப்படிங்க. அந்த அளவுக்கு என்னென்னா, இதெல்லாம் வந்து ஒரு ஃபாசிச மனநிலைமை. எங்கே பார்த்தாலும் நாங்கள் தான் இருக்கணும், நாங்கள் தான் இருக்கணும், நாங்கள் தான் இருக்கணும். இப்போ மதுரையில் வந்து ஒரு நூற்றாண்டு நூலகம் கட்டினாங்க கருணாநிதி பேரில். கலைஞர் நூற்றாண்டு நூலகம்னு கட்டினாங்க. அது கட்டின ஒரு மாதத்துலேயே மதுரையில் பெரிய அளவுக்கு மழை வந்துச்சு. அந்த மழை தண்ணி ஃபுல்லாக அந்த நூற்றாண்டு நூலகத்துக்குள்ளே தான் போச்சு. அந்த லட்சணத்தில் தான் இவங்க கட்டியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து காமராஜர் இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது சார். கருணாநிதி அவர் வாழ்கின்ற காலத்தில் மிகப்பெரிய ஒரு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸோடு வாழ்ந்த ஒரு தலைவர் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போது அந்த இப்போ கருணாநிதி ஆட்சி இப்போ எந்த இடத்துலையாவது திமுக காரங்களே நீங்கள் யோசித்து பாருங்கள், எங்கேயாவது கருணாநிதியோட ஆட்சி அமைப்போம்னு சொல்கிறாங்களா? எந்த இடத்துலையா இந்த 3 வருஷத்தில் என்னைக்காவது அவங்க தலைவர்களுக்கு ஸ்டாலினே எங்கள் அப்பாவோட ஆட்சியை நான் அமைப்பேன் எங்கேயாவது சொல்லியிருக்காரா? அவர் பொண்ணு இருக்காங்கல்ல, கனிமொழி மேடம், எங்கள் அப்பாவோட ஆட்சியை நாங்கள் அமைப்போம் சொல்லியிருக்காங்களா? அவங்க கட்சியோட 2ஆம் தட்ட தலைவர்கள் யாராவதும், நேரு மாதிரியான சீனியர் மினிஸ்டரு, துரைமுருகன் மாதிரியான சீனியர் மினிஸ்டர்ஸ் எல்லாம் எங்கேயாவது வந்து கருணாநிதியோட ஆட்சியை நாங்கள் கொடுப்போம் சொல்லியிருக்காங்களா? இன்ன வரைக்கும் அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஐக்கானாக இருக்கிறது யார்? காமராஜர் ஆட்சியை கொடுப்போம் தான் எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க. காங்கிரஸ், அதாவது காங்கிரஸில் சொல்கிறத விட காங்கிரஸ் அப்படி சொல்கிறதுக்கான தைரியமே இன்றைக்கி இல்லை. காங்கிரஸ் வந்து இன்றைக்கி என்னென்னா திமுகவோட ஒரு தொங்கு சதை மாதிரி அது ஆயிடுச்சு. அறிவாலயத்தில் ஒரு 10-15 தூண் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் ஒரு தூண் தான் வந்து இன்னைக்கு காங்கிரஸ். அது மற்ற தூண்கள்லாம் மற்ற 14 கூட்டணி கட்சிகள் அங்கே 14 தூணாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து கொஞ்சம் பெரிய தூணாக வந்து காங்கிரஸ் இருக்குது. தமிழக காங்கிரஸை வந்து மொத்தமாக கலைச்சிட்டு இதோடையே போயிடலாம், திமுகவோடையே போய் சேர்ந்துடலாம், அந்த லெவலில் தான் அவங்க இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க காங்கிரஸ் வந்து எந்த இடத்துலையுமே வந்து உறுதியாக அவங்க பேசவே முடியாது. செல்வப்பிறந்தகை அவர் கட்சியோட தலைவராக இருந்தால் கூட அவரால் எந்த இடத்துலையுமே உறுதியாக பேச முடியாது. இப்போ வந்து அவர் தான் ஒரு இடத்துல சொன்னார், ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு மீட்டிங்கில் உங்களை எல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், இது காமராஜரோட ஆட்சியை அமைப்போம்னு செல்வப்பிறந்தகை சொல்கிறாரு. அப்போ உயிரோடு இருந்த EVKS இளங்கவன் அப்படிலாம் சொல்லக்கூடாது, திமுக ஆட்சியே காமராஜரோட ஆட்சி தான் சொன்னார். ஸோ அந்த அளவுக்கு தான் அவங்களோட தைரியங்கிறது இருக்குது. திமுக விட்டால் நம்ம வந்து வாழவே முடியாது. நீங்கள் சயின்ஸில் படிச்சிருப்பீங்க, ஒட்டுண்ணி, ஒரு உயிரை சார்ந்தே வாழ்கின்ற உயிர்களுக்கு அந்த மைக்ரோப்ஸ்க்கு பேர் தான் ஒட்டுண்ணி. இன்றைக்கி வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் திமுகவை சார்ந்து வாழ்கின்ற ஒரு ஒட்டுண்ணி, பேரசைட். அதனால் வந்து அவங்க வந்து சுயமாக இந்த கருத்து சொல்ல முடியாது. பட் இன்ன வரைக்கும் நீங்கள் வந்து திமுகவில் யாரும் கருணாநிதி அமைத்த ஒரு ஆட்சியை போல் நாங்கள் அமைக்கணும்னு சொல்கிறது கிடையாது. நேர்மையான ஒரு ஆட்சின்னா திமுகவுக்கே ஐக்கானாக இருக்கிற காமராஜர் தான். அப்போ காமராஜர் மாதிரியான ஒரு ஆட்சி அமைப்போம்னா அவங்களே சொல்லிக்கிட்டு இருக்காங்களே வெளியே. அப்போ அந்த காமராஜரை விட எங்கள் அப்பா பெரிய தலைவர். அப்புறம் இவங்க எல்லாத்துக்கும் வந்து என்னென்னா பெரியார் தான் எல்லா இடத்துலையும் முன்னிலையில் இருக்கிறார். அப்போ பெரியாரை விடவும் கருணாநிதியை பெரிய ஆளா நம்ம காட்டணும், காமராஜரை விடவும் நம்ம பெரிய ஆளா காட்டணும். இதை எப்படி பார்க்க கூடாது? நீங்கள் வந்து கோயம்பேடு பேருந்து நிலையத்துக்கு உங்க கட்சியோட தலைவர் முன்னாள் செல்வி ஜெயலலிதா அவர்களின் பேர் சார், அது ஃபவுண்டேஷன் நாங்கள் தான் போட்டோம், அதனால நாங்கள் தான் கட்டி முடிச்சோம், அப்போ நாங்கள் தான் பேர் வைப்போம். அவங்க அதே போல் வந்து ரெக்வஸ்ட் பண்ணீங்க, இந்த மாதிரி சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பேரை வச்சிங்க. அப்படி இருக்கு 31 வருஷம் இந்த தமிழ்நாட்டை அதிமுக ஆண்டிருக்குது. 31 ஆண்டு காலம் ஆண்ட காலத்தில் அதிமுக எண்ணற்ற புரட்சிகளை இந்த தமிழ் மண்ணில் செய்திருக்கிறது. ஒரு உங்களுக்கு ஏன் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து தமிழ்நாட்டு ஆளவே இல்லையா? திமுக நாங்க செய்த சாதனைகளில் 1% சாதனைகளை கூட
கருணாநிதி அவர்கள் செய்யலை. இல்ல அந்த 1% சாதனை செய்யாமலே மக்கள் ஓட்டு போடுவாங்களா திமுகவுக்கு? அதாவது அதிமுக ஒரு முதுகெலும்புள்ள கட்சியாக பலமுறை தனியாக நின்று ஜெயிச்சிருக்கு. திமுக முதுகெலும்பு இல்லாத கட்சியாக, சுயமரியாதை அற்ற கட்சியாக, பகுத்தறிவு அற்ற கட்சியாக இருந்த காரணத்தினால் இன்ன வரைக்கும் சிங்கிள் எலெக்ஷனை கூட தனியாக நின்று ஜெயிச்சதில்லை சார். இதை விட நீங்க என்ன உதாரணம் சொல்ல முடியும்? நீங்க அதையும் அப்படி எடுத்துக்கூடாது. என்ன எடுத்துக்கூடாது? ஒரு காங்கிரஸ் என்ற ஒரு கட்சி இருக்கு, அதுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கும், அதுக்கு ஒரு மக்களோட ஓட் பர்சன்டேஜ் இருக்கும். விடுதலை சிறுத்தைகள்ன்ற ஒரு கட்சி இருக்கு, அதுக்கு தலித் மக்களோட வாக்குல இருக்கும். இப்படி ஒட்டுமொத்த மக்களோட மனசாட்சியே திமுக அணி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றேன். எனக்கு சிரிப்பு வருது. ஓகே, கண்டினியூ. இந்த மாதிரி ஒட்டுமொத்த மக்களின் மனசாட்சியா திமுக அணி இருக்கும் பொழுது நாங்கள் ஒரு தன்னாட்சி, நாங்கள் சொல்கிறது தான் சட்டம், நாங்கள் தான் தனித்து எல்லாமே பண்ணுவோம் என்பது ஒரு சர்வாதிகாரத்தனமாக, ஒரு சர்வாதிகார கட்சியாக அவங்களுக்கு தெரியலையா? அது அதாவது செல்ஃப் தலைக்கணத்துக்கும் தன்னம்பிக்கைக்கும் மயிரளவு தான் வித்தியாசம். சரிங்களா? நாங்கள் தனித்து நிற்போம், ஜெயிப்போம், ஜெயித்து காட்டியிருக்கிறோம் அப்படிங்கிற அந்த அதிமுகவோட நிலைப்பாடு இருக்கு இல்லையா, பாஜகவுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்குறேன். அது தன்னம்பிக்கை. இல்லை, பாஜகவும் அந்த மாதிரி தான் இருக்காங்க, தொடர்ந்து 3 முறை ஆட்சிக்கு வராங்க. இந்த முறை அப்படி நிற்க முடியலையே சார் பாஜகவால். இந்த முறை நிதிஷ்குமாராலையும் அவர் தெலுங்கானா நாயுடுவாலையும் தானே அவங்க நின்றுருக்காங்க. ஆந்திர பிரதேஷ் நாயுடுவாலையும் இல்லை, மற்ற மாநிலங்களில் பாஜக தனித்து இருக்காங்களா இப்போ? சார் பாஜக இஸ் என்டர்லி டிஃப்ரெண்ட். அவங்க ஒரு இடத்துல ஆட்சியை பிடிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே நிறையா ஃபேக்கான ஓட்டுகள். இப்போ அந்த பாஜகவுக்கு மகாராஷ்டிராவில் விழுந்த ஓட்டில் நிறைய பொய்யான ஓட்டுகள், குளறுபடியான ஓட்டுகள் அப்படிங்கிறது நீங்கள் நீதிமன்றம் வரைக்கும் வழக்கு போயிருக்கு அப்படின்றதும், அப்புறம் அவங்க ஒரு கட்சியை பிரிக்கிறது, ஒவ்வொருத்தரையும் பயமுறுத்துறது, ஒவ்வொரு எம்எல்ஏவுக்கும் காசுகளை கொடுத்து தாம் பக்கம் விலைக்கு வாங்குறதுன்னு கேவலமான டெக்னாலஜியை பண்ணி வந்தவங்க. அவங்களோட ஸ்ட்ராட்டஜி, பாஜகவோட ஸ்ட்ராட்டஜி எல்லாமே கேவலமான ஸ்ட்ராட்டஜி. அதிமுக அந்த மாதிரியான எந்த ஒரு காலகட்டத்திலும் அந்த மாதிரியான கேவலங்களை செய்தது கிடையாது. மக்களோட சப்போர்ட் பெரிய அளவுக்கு அதிமுகவுக்கு எப்போதும் இருக்கிறது, இப்போதும் இருக்கிறது. ஏன் அப்படின்னீங்கன்னா, மக்களோட பிரச்சனைகளை கண்டறிந்து அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு செய்வது, அதுதான் அதிமுகவோட நிலைப்பாடு. மக்கள் பிரச்சனைகளை கண்டு மக்களோட பிரச்சனைகள்ல இப்போ 4 வருஷம் 3.25 வருஷம் ஆண்டுட்டாங்களே சார், 3 வருஷம் ஆண்டுட்டாங்க இல்லையா? 4 வருஷம் ஆக போகுது. இப்போ இந்த 4 வருஷத்துல திமுக கிழித்தவை என்ன? இப்படியே கேட்குறேன், திமுக கிழித்தவை என்ன? ஏதாவது ஒரு சூப்பர் திட்டம் கொண்டு வந்துச்சு சார்? தமிழ்நாடு கடன்னு வளர்ந்துருச்சு. ஒண்ணு சொல்லுங்க. சோறு போட்டதெல்லாம் சொல்லல. இந்த குழந்தைகளுக்கு இந்த 1000 ரூபாய், குழந்தைகளுக்கு மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுத்தது, இந்த இலவச பஸ் கொடுத்தது, அப்புறம் என்னத்த இன்ன வரைக்கும் பெருமையாக சொல்லுவேன், காலேஜ் சிற்றுண்டி திட்டம், ஸ்கூல் குழந்தைகளுக்கு சாப்பாடு போட்டது, இந்த 5 ஸ்கீமை தவிர்த்து இந்த திட்டங்கள்லாம் உங்களை நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அதிமுக என்ன பாதிக்கப்பட்ட திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்புல சொல்லப்படுது. இந்த திட்டங்கள் உங்களை சக்சஸ் ஆன திட்டங்கள், அதனால தான் நீங்களே சொல்றீங்க. அது சக்சஸ் ஆன திட்டம்லாம் கிடையாது சார். இவங்க எங்க போனாலும் இந்த மீட்டிங்ல இந்த புளிச்சு போன 5 விஷயத்தையே சொல்றாங்க. இது எல்லாமே நீங்க 1000 ரூபாய் கொடுத்தது மாணவிகளுக்கு கொடுத்தாதான், மாணவர்களுக்கு கொடுத்தாலும் சரி, பெண்களுக்கு கொடுத்தாலும், மகளிர்களுக்கு கொடுத்தாலும் சரி. இது என்ன அப்படின்னீங்கன்னா, அதிமுக கொடுத்த மிகப்பெரிய ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் நீங்க தடை பண்ணிட்டு, இப்போ தாலிக்கு தங்கம்னு ஒரு ஸ்கீம் கொடுத்தோம், நாங்கள் மாணவிகளுக்கு கம்ப்யூட்டர் கொடுத்தோம், சைக்கிள் கொடுத்தோம். இந்த மாதிரி பெரிய விஷயங்களெல்லாம் நிறுத்திட்டு தான் ஒரு கம்ப்யூட்டர் இங்கே, ஒரு லேப்டாப் எங்கே இருக்குது, 1000 ரூபாய் எங்கே இருக்குது? லேப்டாப்போட விலை பெருசா, 1000 ரூபாவோட விலை பெருசா? ஒரு வருஷம் ஃபுல்லாக படிக்கிறாங்க, 12,000 ரூபாய் நீங்கள் கொடுக்குறீங்க. 12,000 பெருசா? நான் அந்த குழந்தை காலேஜ் போனால் நான் கொடுக்குற லேப்டாப் +2 நாங்கள் லேப்டாப் கொடுக்குறோம், சைக்கிள் கொடுக்குறோம், அது பெருசா? அப்போது நீங்கள் என்னென்னா, இது எல்லாமே ஒரு லேப்டாப் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு ஸ்கூல் குழந்தைக்கு, ஒரு லோயர் மிடில் கிளாஸில் வளர்கிற ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அது ஒரு கனவு சார். இப்போ உங்களை மாதிரி அப்பர் மிடில் கிளாஸ் இருக்கிற பையனுக்கு ஒரு லேப்டாப் வாங்குறதுங்கிறது ரொம்ப ஈஸி. ஏதோ ஒரு குக்கிராமத்தில் லேப்டாப்னா என்னன்னே தெரியாத ஒரு பையனுக்கு லேப்டாப் அவன் கையில் போய் சேருது. தன்னோட வீட்டில் அவன் ஒரு 10க்கு 10 ரூமில் இருக்கிறான்னா கூட அவன் வீட்டில், அவன் கையில், அவன் மடியில் ஒரு லேப்டாப் இருக்குது. அதன் வழியாக இந்த உலகத்தை அவன் கற்றுக்கொள்கிறான், அதன் வழியாக உலக நாலேஜ் அவன் பெறாங்கிற
ஒரு முன்னோடியான திட்டம் எங்கே இருக்குது? நீ மாணவர் கையில் அவன் அக்கௌண்ட்டில் 1000 ரூபாய் போடுற, இந்த திட்டத்தால் என்ன பயன்? இந்த 1000 ரூபாவை நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? துரைமுருகன் ஒரு மூத்த மனிதர் எவ்வளோ கேவலமாக பேசினார். உனக்கும் 1000 ரூபா, உங்கள் அம்மாவுக்கு 1000 ரூபா, மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, இந்த பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, ஒரு வீட்டுக்கு 2000 ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு பெண் குழந்தை காலேஜ் போயிட்டுருக்கா, அந்த குழந்தை வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து வந்த குழந்தையா இருக்கணும், அதான் அவங்களோட கண்டிஷன். அப்போ அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து வந்த குழந்தை 1000 ரூபாய் அக்கௌண்ட்டில் போடுறீங்க, அவங்க அம்மாவுக்கு 1000 ரூபாய் போகுது. இந்த 2000 ரூபாயில் 1500 ரூபாய் எங்கே போய் சேருது தெரியுமா? டாஸ்மாகில். இந்த திட்டம் வந்தபோது இதே சவுக்கு சேனலில் நான் தான் சொன்னேன், நீங்கள் 1000 ரூபாயே கையில் கொடுக்கும்போது அது எங்கே போய் சேரும்னா டாஸ்மாகில் போய் சேரும். அந்த டாஸ்மாகில் கிடைக்கிற காசில் பாதி காசு எங்கே போய் சேருது? கிச்சன் கேபினெட்டில் போய் சேருது சார். பாதி காசு எங்கே போகுது? கிச்சன் கேபினெட். பாதி காசு தான் அரசாங்கத்துக்கு போகுது. அப்போது நீங்கள் 1000 ரூபாய் எது கொடுத்தீங்க? சும்மா கொடுக்கல சார். நீங்கள் 1000 ரூபாய் உங்கள் வீட்டில் உங்கள் கஜானா, ஸ்டாலினோட வீட்டுக்கு ஸ்டாலின் கஜானாவுக்கு போகிறதுக்கு தான் இந்த மாணவிகளுக்கு 1000, அம்மாவுக்கு 1000 ரூபாய் நீங்கள் கொடுத்துருக்கீங்களே ஒழிய, இந்த திட்டம் எந்த வகையிலாவது பெண்களை எம்பவர் பண்ணியிருக்கு நீங்கள் சொல்லுங்கள். இதை வந்து ரொம்ப ஒரு எம்பவர்ட் ஸ்கீம் சொல்லுங்கள். சும்மா 4 வருஷம் ஆட்சியை முடிக்க போகிறீங்க, இன்னும் உட்காந்துட்டு சோறு போட்டோம், குழந்தைகளுக்கு சோறு போட்டோம், காலை உணவு திட்டம் செய்தோம், இந்த எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுத்தோம். இதை தாண்டி உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? அதிமுக போன முறை 11 மெடிக்கல் காலேஜஸ் கொண்டு வந்தது. அந்த 11 மெடிக்கல் காலேஜஸையும் ஒழுங்காக கட்டி அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு துப்பு இருக்குதா திமுகவுக்கு? இல்லை. தஞ்சை மண்டலத்தில் இதே ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக இருந்த போதும் இங்கே அவர் கப்பல் மினிஸ்டர் இருக்காரே, முன்னாள் கப்பல் மினிஸ்டர் TR பாலு அவர்கள் உட்காந்து அன்னைக்கு இருந்த காங்கிரஸில் மீத்தேன் திட்டத்துக்கு கையெழுத்து போட்டு வந்தாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இருக்கு. கையெழுத்து போட்டு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க? அங்கே மீத்தேன் அவர்கள் எடுக்கும்போது அத்தனை கிராம மக்களும் உட்காந்து 100 நாளைக்கு மேலே உட்காந்து தெருவில் உட்காந்து அவன் போராடின போது அன்னைக்கு போய் ஸ்டாலினும் TR பாலு அந்த பழைய கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்து மக்கள்கிட்ட போடுங்க. என்ன பண்ணாங்க? போய் அங்கே உட்காந்துட்டு நாங்கள் தெரியாமல் கையெழுத்து போட்டு விட்டோம். வெக்கமால அதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு? நீங்கள் அங்கே சொல்லும் போது ஏதாவது ஒரு மக்கள் வந்து பொலேர்னு, அன்றைக்கி பெண்கள்லாம் அவ்வளோ ஆக்ரோஷமாக இருந்தாங்க. அப்போ தான் அந்த வளர்மதின்னு ஒரு பொண்ணெல்லாம் பயங்கர ஆக்ரோஷமாக இருந்தது இவர்கள் இந்த கேள்வியெல்லாம் கேட்கும்போது. எந்திரிச்சு வந்து பொலேர்னு ஒரு அரைஞ்சிருந்தா, TR பாலு அரைஞ்சிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? என்ன பண்ணியிருக்க முடியும்? பொறுப்பு இல்லாமல் ஒரு பதில் சொல்கிறீங்க. உட்காந்துட்டு நாங்கள் கையெழுத்தை போட்டு விட்டோம், தெரியாமல் கையெழுத்து போட்டோம். படிக்கலை நீ, அறிவில்லை, புத்தி இல்லை, கண்ணு தெரியாது கையெழுத்து போடும்போது அப்படின்னு மக்கள் கேட்டாங்க. நீங்கள் என்ன பதில் சொல்வீங்க? அப்போது அதைத்தான் சொல்கிறோம், தமிழக விரோதி கிடையாது இவர்கள், தமிழக நலனின் விஷம், இந்த மண்ணில் வளர்ந்து வருகின்ற ஒரு விஷம். நீங்களும் வழிச்சாலையை கொண்டு வந்தீங்க, அது வந்து எதிர்ப்பு வந்தது, அதனால தானே பின்வாங்கப்பட்டது. இவங்க போய் இருங்க, நல்ல கொஸ்டின் எடுத்து கொடுத்தீங்க. அந்த 8 வழிச்சாலைக்கு என்ன போட்டாங்க இவங்க பேரை மாற்றி அதே ஸ்கீமை செய்யறதுக்கு போய் இவங்க ஒப்புதல் கொடுத்துட்டு வந்தாங்க சார். அதனால தான் சொல்கிறோம் இது விஷம். திமுக விஷம், தமிழ்நாட்டின் விஷம்ன்றது ஏன் சொல்கிறோம்? இது வெறும் இந்த திருட்டு திமுக அப்படிலாம் நான் சொல்ல விரும்பல. இது விஷம். இது தமிழ்நாட்டில் திமுகங்கிற ஒரு கட்சி இருந்ததுன்னா அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே அப்படி ஒருத்தவங்க உடம்புல விஷத்தை பாய்ச்சினோம்னா, இல்லை அவங்க விஷத்தை குடிச்சிட்டாங்கன்னா அது எப்படி நீல கலராக மாறும். அந்த மாதிரி தமிழ்நாட்டில் திமுக இருந்ததுன்னா, ஏன்னா அங்கே வந்து எந்த கொள்கையும் கிடையாது, சித்தாந்தமும் கிடையாது. அவங்களுக்கு 3 கொள்கை தான் சார். பணம் பணம் பணம், அதுதான் திமுகவோட கொள்கை. கொள்ளை கொள்ளை கொள்ளை, அதுதான். அதனால தான் மணலில் கொள்ளை, டாஸ்மாகில் கொள்ளை, வேற என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அத்தனையிலையும் கொள்ளை. 11 மினிஸ்டர்ஸ் மேலே கேஸ் இருக்கா? புதுசாக கேஸ் இருக்கா இல்லையா? நீங்கள் ஏற்கனவே போட்ட கேஸை திருப்பி உயர்நீதிமன்றம் எடுத்து நடத்துதா இல்லையா? இவங்க சொல்கிறாங்க நாங்கள் பாஜகவை எங்கள் எதிரி, பாஜகவை எதிரிங்கிற, பாஜக எதிரின்னு சொல்கிறேன்ல, அப்புறம் எதுக்கு மாதம் ஒவ்வொரு மினிஸ்டராக போய் அங்கே இருக்கிற மத்திய மந்திரி காலில் எதுக்கு விழுந்துட்டு வரீங்க? கேஸை வாபஸ் வாங்குறதுக்கு தானே போய் விழுந்துட்டு வரீங்க, கேஸ் நடக்காமல் இருக்கிறதுக்கு தானே விழுந்துட்டு வரீங்க. போன மாதம் தங்கம் தென்னரசு போயிட்டு வந்தார், இப்போ அவரோட கேஸ் நடக்கலை. அப்போ இதுக்கெல்லாம் என்ன சொல்லுவீங்க? அதனால தான் திருப்பி சொல்கிறோம், திமுக என்றது தன்னோட சுயநலத்துக்காக யாரை வேணாலும் காட்டி கொடுக்கும், யாரை வேணாலும் தூக்கில் போடும், யாரை வேணாலும் இன்னும் செய்யும். தமிழக மக்களின் நலனை அது என்ன வேணாலும் செய்யுன்றதுக்கு தான் இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் நடந்த அந்த PM ஸ்ரீ ஸ்கீமில் இவங்க பண்ணின திலாலங்கடி வேலைகள் இன்னைக்கு வெளியே வந்துருச்சு. அதனால தான் சொல்கிறோம் இது வந்து விஷம் அப்படின்னு. திமுக தமிழ்நாட்டின் விஷம். இதை நீங்கள் 108 தடவை உட்காந்து சொன்னீங்கன்னா உங்களுக்கு நல்லது. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்துட்டுருக்கு. அந்த கூட்டத்தொடரில் தர்மேந்திர பிரதான் வந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. என்னென்னா, ஸ்டாலின் அவர்கள் வந்து PM ஸ்ரீ திட்டத்தை வந்து ஆதரித்து கையெழுத்து போடாதாக இருந்தார், பின்பு யூட்டன் நடத்தி விட்டார்,
ஒரு சூப்பர் சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. உண்மையாகவே வந்து அப்படியான ஒரு விஷயம் இருந்ததா, இல்லை வந்து ஏன் தர்மேந்திர பிரதான் அந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்கிறாரு? சார் அவர் டேட் வாரியாக சொல்கிறார். கடந்த ஆண்டு மார்ச் 15ஆம் தேதி கனிமொழி மேடம் அன்பில் மகேஷோட வந்தாங்க. கனிமொழி அதை சொன்னாரா இல்லையா தர்மேந்திர பிரதான்? அந்த இதில் சொல்கிறார். தெரியுங்க, அவர் ஆங்கிலத்தில் தான் சொல்கிறார். ஆங்கிலம் கனிமொழிக்கு தெரியும்ல. அங்கே இருக்கிற இங்கேருந்து போயிருக்காங்களா 39 பேர் தெரியும்ல, 40 பேர்த்துக்கும். அதில் எந்த இடத்துலையாவது கனிமொழி நானும் அன்பில் மகேஷும் தர்மேந்திர பிரதானை போய் சந்திக்கவில்லை சொன்னாங்களா? சொல்ல முடிஞ்சா? அப்போது இதைத்தான் சொன்னோம், இவங்க எவ்வளோ பெரிய விஷம். அப்போது நீங்கள் என்ன பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் போன வருஷம் நீங்கள் கையெழுத்து போட போயிருக்கீங்க. அப்புறம்தான் அவர் சொல்கிற மாதிரி அந்த மினிஸ்டர், அதாவது என்னென்னா அவங்களே ஒரு விஷம், அந்த விஷ பார்ட்டிக்கு இவங்க விஷத்தை ஊற்றுறாங்க. அப்போனா 2 பெரிய விஷம். ஒன்று இந்தியாவோட விஷமாக பாஜகவும், தமிழ்நாட்டோட ஒரு விஷமாக திமுகவும் எப்படி இருக்குது, அது இவங்க எப்படி மக்களோட நலனில் அக்கறை செலுத்துகிறாங்கன்னு பாருங்கள். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, கனிமொழியும் அன்பில் மகேஷும் போயிருக்காங்க, பார்த்துருக்காங்க, சைன் பண்ணுற வரைக்கும் போயிருக்காங்க, யூ டர்ன் அடிச்சிட்டாங்க. ஒரு சூப்பர் சிஎம் சொன்னதுனால யூ டர்ன் அடிச்சிட்டாங்க அப்படின்னு. அவர் சூப்பர் சிஎம்னா அவர் சர்க்காஸ்டிக்காக சொல்லியிருக்காரு, இவங்க கேவலப்படுத்துறதுக்காக சொல்லியிருக்காரு, கிண்டலுக்காக சொல்லியிருக்காரு. இவங்க அதை எங்களை சூப்பர் பிரதமர்னு சிஎம்னு சொல்லிட்டாங்கன்னு பெருமைப்பட்டுக்கிறாங்க. இதே வந்து இவங்க எவ்வளோ வந்து ஒரு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸோடு இருக்கிறாங்க பாருங்கள். பாஜகக்காரங்க வந்து சூப்பர் சிஎம்னு சொன்னால் அது பெருமையாக கருதுகின்ற அளவுக்கு தாழ்வு மனப்பான்மையில் தான் இருக்கிறார் ஸ்டாலின் அவர்களும் திமுகவும் அப்படிங்கிறது இதுலேருந்து உறுதியாகுது. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கீமை வச்சு இவங்க ஆடாத விளையாட்டு இல்லை சார். புதிய NEP 2020 புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் அமல்படுத்த மாட்டோம்னு சொல்லிட்டு அந்த கல்விக் கொள்கையில் இருக்கிற எல்லா விஷயங்களுமே இலவச வீடு தேடி கல்வின்னு வருது. இது எல்லாமே அந்த இதுலேருந்து அதுதான். இது ஜவஹர் நேசன், பேராசிரியர் ஜவஹர் நேசன் வந்து போன வருஷம் எதுக்கு வந்து இந்த NEP 2020க்கு வந்து இவங்க போட்ட குழுவிலிருந்து வெளியே வந்தார். இவர்கள் மறைமுகமாகவும் நேரடியாகவும் புதிய கல்விக் கொள்கையை அமுல்படுத்துகிறார்கள், எனக்கு அதில் ஒப்புதல் இல்லைன்னு சொல்லிட்டு தான் அவர் வெளியே வந்தார். அதுக்கு இன்றைக்கி ஸ்டாலின் அரசாங்கம் ஏதாவது பதில் சொல்லிச்சா? அன்பில் மகேஷ் பதில் சொல்லியிருக்காரா? அன்பில் மகேஷுக்கு புதிய அந்த கல்விக் கொள்கையெல்லாம் உள்வாங்கிக் கொள்கின்ற அளவுக்கு ஒரு திறமையான அறிவு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு நாச்சியார் சுகந்திங்கிற தனிப்பட்ட எனக்கு அவர் மேலே ஒரு பெரிய ஒரு டவுட் இருக்குது. உண்மையுமே இதெல்லாம் அவருக்கு உள்வாங்கிக் கொள்கின்ற அளவுக்கான ஒரு திறமையோ அறிவோ பண்போ அவருக்கு இருக்குதா அப்படிங்கிறது தெரியல. அப்போது நீங்கள் வந்து சைன் பண்ணுறதுக்கு போயிட்டு திருப்பி பேக் அடித்து வந்திருக்கீங்க அப்படின்னா இதை வச்சு தான் இந்த ஒரு வருஷத்துக்கு நம்ம அரசியலை ஓட்டணும். மும்மொழி கொள்கை, அப்புறம் இப்போ ஒன்றும் இல்லாத பிரச்சனை இன்னொன்று எடுத்துகிட்டு வந்தீங்களே, அந்த இது மறுசீரமைப்பு, டிலிமிட்டேஷன், மறுசீரமைப்பு, தொகுதி மறுசீரமைக்கிறாங்க, இப்படி ஆகிடும் அப்படி ஆயிடும் அதாயிரும் இதாயிரணும். இந்த பூச்சாண்டி வேலையை தான் திமுக செய்யுமே ஒழிய இவர்களால் ஒன்றும் இல்லை. இப்போ இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கீம் மட்டும் கிடையாது. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு மதுரையில் என்ன பண்ணீங்க, டங்ஸ்டன் வந்து நாங்கள் கடிதமே எழுதலைன்னு போய் சொன்னீங்க. அதிமுக எங்கள் EPS அவர்கள் எங்கள் பொதுச் செயலாளர் அங்கே சட்டமன்றத்தில் நீங்கள் எத்தனாம் தேதி கடிதம் எழுதுனீங்க, அதுக்கு அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள், அந்த சமயத்துலேயும் அங்கே இருக்க மினிஸ்டர் வந்து இவர்கள் எங்களுக்கு கடிதம் எழுதினார்கள் அப்படிங்கிறத டேட் வாரியாக சொன்னதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் உன்னை ஒரு நாடகத்தை நடத்தினார். என் உயிர் போனாலும் நான் இந்த திட்டத்தை நடக்க விட மாட்டேன் அப்படின்னு டைலாக் அடித்தார். எங்கள் அதிமுக சட்டசபையில் 1.5 மணி நேரம் பேசினார் அன்னைக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் EPS அவர்கள். பேசி இந்த திமுகவோட இந்த பொய் முகத்தை அப்படியே இந்த என்னது நீலச்சாயம் வெளுத்து போச்சு டும் டும் டுங்கிற மாதிரி இவங்க நீலச்சாயத்தை வெளுக்க வச்சதுக்கப்புறம் தான் இவங்களால் அதை பண்ண முடிஞ்சது. சரிங்களா? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, அங்கே உட்காந்து தஞ்சாவூரோட பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம்னு அதிமுக கொண்டு வந்தது. அதுக்கு முன்னாடி நீங்கள் காங்கிரஸ் கூட கூட்டணியில் இருந்தபோது ஹைட்ரோ கார்பன் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கப்பல் மினிஸ்டர் கையெழுத்து போட்டு வந்தார். சரிங்களா? அதுக்கும் முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சட்டசபை கூட்டத்தொடர் நடக்கிற மாதிரி போன வருஷம் ஒரு மிக முக்கிய விஷயம், இவங்க எல்லாரும் அதானி இது கனிமொழி இந்த நாடாளுமன்றத்தில் பிஜேபிக்காரர்களால் அவமானப்படுத்துவதுங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. போன முறை இதே மாதிரி இந்த அம்மா அதானினோன்னா நிர்மலா சீதாராமன் எந்திரிச்சு சொன்னாங்க, உங்கள் தமிழ்நாட்டில் கனிமொழி உங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் யாரை வந்து எதிரின்னு பேசுகிறீங்களோ அந்த அதானிக்கு 45,000 கோடிக்கு நீங்கள் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்றாங்க. சரியில் அவர் டேட்டா சென்டர் வச்சிருக்காரு. இது வரைக்கும் தமிழக அரசு அவருக்கு 75,000 கோடி கொடுத்துருக்கு. போன பட்ஜெட்டில் காசு கொடுத்துருக்கு, இந்த பட்ஜெட்லேயும் காசு கொடுப்பாங்க. இவர்கள் இனிமேல் ஒரு 20 வருஷத்துக்கு இங்கே வந்து பட்ஜெட் இனிமேல் தாக்கல் செய்ய முடியாதுங்கிற நிலைமையை தமிழக மக்கள் உருவாக்குவார்கள். இதுதான் அவங்க சமர்ப்பிக்க போகின்ற 2வது கடைசி பட்ஜெட், மிக கடைசி பட்ஜெட்.
இந்த மார்ச் மாதம் அவங்க வரப்போகிறது. அப்போது இவர்கள் தொடர்ந்து ஏன் திமுக வந்து தொடர்ந்து நாங்கள் விஷம் அப்படிங்கிறோம் அப்படின்னா, தமிழக நலனில் அக்கறை இல்லாத, தமிழ் மண்ணில் அக்கறை இல்லாத, தமிழக மக்கள் உரிமையின் மீது அக்கறை இல்லாத ஒரு விஷச்செடி திமுக. இந்த விஷச்செடி வேரோடு பிடுங்கி எரிய மக்கள் தயாராகி விட்டார்கள். சரிங்க மேம், பொறுத்திருந்து பார்க்கலாம். மக்கள் வந்து பிடுங்கி எரிகிறார்களா இல்லை வந்து தண்ணீர் ஊற்றுகிறார்களா அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நன்றி உங்க கருத்து.